ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசையும் அதுக்கு சைடிஷாக பக்காவான ஒரு டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். கேழ்வரகும் பச்சைப்பயிரும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயமும் 1/4 கப் அளவுக்கு அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சாப்பாட்டு அரிசி, ரேஷன் அரிசி, பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கழுவுறதுக்காக இதில் தண்ணி சேர்த்துட்டு கையால் நல்லா பசஞ்சு விட்டு கழுவிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான் அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தோசை சாஃப்டாக வரணும் அப்படின்னா அரிசியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கிளியராக வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கணும். அடுத்து இந்த கேழ்வரகையும் பச்சைப்பருப்பையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 5 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். அடுத்து நம்ம இந்த தோசைக்கு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறைப்பாக அரைச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வற்றி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் காம்போ ரெசிபிஸ் இருக்குது. அதே போல் சட்னி வெரைட்டிஸும் நிறையவே இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த ரெசிபிஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடக்கூடாது. ஜஸ்ட் அதில் இருக்கிற தண்ணி வற்றி வர வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தில் தண்ணி வற்றி வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி அரைச்ச மிக்ஸ் கப் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உறிஞ்சி பண்ணி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி வற்றி வதங்கி வரணும், அது வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னியில் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடாமல் அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த சட்னியை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்ல, அந்த தண்ணியுமே வற்றி வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணாலே போதும். 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், சட்னியில் அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகாமல் அதில் இருக்க தண்ணி மட்டும் வற்றி வதங்கி வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெட்டி சட்னியாக வேணும் அப்படின்னா கூட இதில் தண்ணி சேர்த்துக்காமல் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை அப்படியே வச்சுடுங்க. அவ்வளோதான், கேழ்வரகு பச்சைப்பருப்பு தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மாவு அரைச்சி எப்படி தோசை செய்யணுன்றதையும் பார்த்துடலாம். கேழ்வரகையும் பச்சைப்பருப்பையும் 5 மணி நேரம் ஊற விட்டதுக்கு அப்புறமா பச்சைப்பருப்பை எடுத்து கையில் இந்த மாதிரி உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடைய வரணும். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணுங்க. ஊற வச்ச கேழ்வரகு பச்சைப்பருப்பை ஒரு மிக்ஸ் கப்பில் மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சியும் 4 பச்சை மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேழ்வரகையும் பச்சைப்பருப்பையும் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதில் இருக்க தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாவை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்கிற கேழ்வரகு பச்சைப்பருப்பையும் இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் புதினாலாம் சேர்க்க வேண்டாம். எல்லாத்துக்குமே சேர்த்து தான் முதலே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம். செகண்டாக அரைக்க போகிறதுல எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். பச்சைப்பருப்பு கேழ்வரகு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு அரைச்ச மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தோசை மாவு இருக்கும்ல, அந்த பதத்துக்கே கரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மாவு கூட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவோடைய கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லை சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கல்லை ஊற்றிட்டு எப்போவுமே நம்ம தோசை ஊற்றுவோம்ல, அதே மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை மாவில் ஈனோ பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே போல் மாவை புளிக்க வைக்கணுன்ற அவசியமும் இல்லை. மாவை அரைச்சி இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
தோசை ஊற்றினதுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. மாவு இன்னைக்கு அரைச்சி புளிக்க வச்சு நாளைக்கு தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேழ்வரகு பச்சைப்பருப்பு தோசைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஞ்ச கார சட்னி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி, கதம்ப சட்னி, இந்த 3 சட்னியுமே வந்துட்டு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வெந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்லேருந்து நம்ம தோசையை எடுத்துடலாம். தோசையை நான் மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. தோசையை திருப்பி போட்டு வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு பக்கம் வேக வைக்கும் போதே தோசை ஃபுல்லாகவே வெந்து வந்துடும். மீதி இருக்கிற எல்லா மாவுலுமே இதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேழ்வரகு பச்சைப்பருப்பு தோசையும் அதுக்கு சைடிஷாக ஒரு பக்காவான டேஸ்ட்டாக சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அதே போல் இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.